அண்ணாமலை அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுசும் போய் திராவிட கட்சிகள் மேல் மக்கள் ரொம்ப விரக்தியில இருக்காங்க, ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அதனால திராவிட கட்சிகளை தோக்கடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னீங்களா? அப்ப எந்த தொகுதியிலும் நிக்க வேண்டியதானே நீங்க? மக்கள் தான் திராவிட கட்சிகள் மேல கோவத்துல இருக்காங்க, உங்க மேல பாசத்துல இருக்காங்களாங்க. அப்ப எந்த தொகுதியில் நிக்க வேண்டியதானே? ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அதிமுக மேல? ஜோதிமணி எம்பி அவங்களே கரூர்ல அவங்க டிஎம்கே போட்ட பிச்சைனால எம்பி ஆனவங்க தான். அதான் உண்மை. பிச்சைங்கிற வார்த்தையை தான் நீங்க கரெக்டா சொல்லணும். இன்னைக்கு காங்கிரஸ் பெருந்தலை, காங்கிரஸ்ல வேண்டப்படாத தொகுதியெல்லாம் தர்றாங்க நமக்கு. அதுக்கு நம்ம கட்சியில உள்ளவங்களே காரணம் சொல்லி அவங்க ஒரு புலம்பு ஒரு எக்ஸ்பதிவு போட்டு சூப்பர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணார் ஸ்டாலின். இந்திய அரசியல் வரலாறில் முதல் முறையாக ஓட்டியே இல்லாத தேமுதிக மாதிரி ஒரு கட்சி கூப்பிட்டு வாங்க 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 உள்ளவன் சேருங்க, உங்களுக்கு நாங்க ராஜ்யசபா சீட்டும் தரோம், 10 எம்எல்ஏ சீட்டும் தர்றோம் சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு உள்ள வச்சதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். உங்க பாஷையில சொல்லணும்னா மிஸ்டர் விஜய் பாசு, முதல்ல வெளியில வாங்க பாஸ். உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு நீங்க திருமுகத்தை காட்டுங்க பாஸ். நீங்க போய் பனையூர்லயே போய் உட்காந்து உங்களை பார்த்து யாரு பயப்படுவோம்? ஒருத்தரை பார்த்து பயப்படுறதுக்கு முதல்ல ஒன்று பார்க்கணுமா இல்லையா? நீங்க தான் வெளியிலேயே வர மாட்டேங்கிறீங்களா பாஸ்? வெளியில வந்தா தான் உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நம்ம எல்லாரும் முதல்ல குறை சொல்லிட்டு இருந்தது அதிமுக கூட்டணி நகரவே மாட்டேங்குது, தள்ளி விட்டாலும் நகர மாட்டேங்குதுன்னு கூட்டணி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சாதுரியத்தால் நம்ம சொல்லணும்னா அதிமுக கூட்டணி நகர ஆரம்பிச்சிருச்சு. திமுக கூட்டணியில தொகுதிகள் பங்கீடெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. சீட்டுகளை அடையாளம் காண்பதில் இப்ப பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதனால ஒரு வேட்பாளர் பட்டியலை கூட திமுகவால ரிலீஸ் பண்ண முடியல. திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மொத்தமா வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுவோம், அநேகமா இன்றைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதிமுக கூட்டணி நாம எடுத்துட்டோம்னா அங்கேயும் கூட்டணியில் பல சலசலப்பு இருந்துச்சு. அண்ணாமலை உங்களுக்கு தெரியும், மோடிக்கு நிறைய அமித்ஷாக்கு எழுதி கூட்டணியில் உள்ள எதுக்குமே பயன்படாத தொகுதிகள் நம்ம கொடுக்குறாங்க, நம்ம அங்கே ஜெயிக்க முடியாது, நமக்கு அங்கே செல்வாக்கு இல்லாத தொகுதியில் நம்ம கொடுக்குறாங்கன்னு இவர் சொல்றாரு. அதனால நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கலன்றாரு. அப்ப அண்ணாமலை அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுசும் போய் திராவிட கட்சிகள் மேல் மக்கள் ரொம்ப விரக்தியில இருக்காங்க, ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அதனால திராவிட கட்சிகளை தோக்கடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னீங்களா? அப்ப எந்த தொகுதியிலும் நிக்க வேண்டியதானே நீங்க? மக்கள் தான் திராவிட கட்சிகள் மேல கோவத்துல இருக்காங்க, உங்க மேல பாசத்துல இருக்காங்களாங்க. அப்ப எந்த தொகுதியில் நிக்க வேண்டியதானே? ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அதிமுக மேல? அங்க போய் நின்றுட்டு திராவிட கட்சிகள்லாம் அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சு, திராவிட கட்சிகளுக்கும் மக்களுக்குமான இணைப்பு போயிருச்சு, திராவிட கட்சிகள் மேல மக்கள் வெறுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க எந்த தொகுதியும் கொடுத்தாலும் வாங்கிட்டு நிக்கணும். நிக்க மாட்டா சொல்லக்கூடாது. ஏன்னா மக்கள் வெறுப்புல இருக்காங்க, அப்படி ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சு வந்துடணுமே. அதை பண்ணலாங்க போதே ஒரு கட்சியோட நிலைமை என்ன இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியுது. அப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல ஓரளவு செட்டில் பண்ணுங்கிறதா. ஏன்னா டகால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, முதல்ல 23 வேட்பாளர் கொண்ட பட்டியல் அவங்க விஐபி லிஸ்ட் அதுல அவர் போட்டாரு. இப்ப மீதி 127 தொகுதிக்கு செகண்ட் லிஸ்டையும் போட்டார். அப்ப மொத்தம் 169 தொகுதி 120 தொகுதியில் நிக்கிறாங்க ஏடிஎம்கே. அதுல 150 தொகுதிக்கு ஒரு லிஸ்ட போட்டார். அப்ப என்ன அர்த்தம்? இனிமேல் இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சென்னையை மட்டும் சில இடங்களுக்கு தான் இன்னொரு தொகுதிகள் போடல. சென்னையில தான் மேஜரா ஒரு இடத்துக்கு தொகுதி வேட்பாளர் அறிவிக்கல அப்படின்னா சென்னை மட்டும்தான். அப்ப அந்த 20 சீட்டு தான் இனிமேல் நான் பேச முடியும். மத்த 150 போட்டதான அவர் நிப்பாரு. இப்ப அந்த 20 சீட்டுகளுக்கு தான் கொஞ்சம் இழுபறியில இருக்கு. எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு ஒரு குளறுபடிகள் இருந்துகிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 150 சீட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 234 தொகுதியில 180 சீட்டுகளுக்கு அதிமுக கூட்டணியில வேட்பாளர் வந்துருச்சு அப்படின்னு தான் நீங்க முடிவு பண்ண முடியும். மீதி கூட்டணி கட்சிகள்லாம் யார் யார் எங்க நிக்க போறாங்க, இப்ப ஒரு சீட் 2 சீட் உள்ளவங்களுக்கு எல்லாம் அவங்க கேண்டிடேட் அலாட் பண்ணி தான் பண்ணிட்டாங்க. இப்ப மேஜர் கட்சியான பிஜேபிக்கும் இவங்களுக்கும் உள்ள இழுபறி, அதிமுக உள்ள கொஞ்சம் இழுபறி, கொஞ்சம் பாமக வேண்டாம் இருக்கலாம். மற்றபடி எல்லா கட்சிகளோடய முடிவாகி தொகுதியில முடிவாயிருச்சு. அதிமுக ஜெகர்நாட் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இதை பிரச்சனையிலிருந்து வரக்கூடாது, சர்ச்சைகள் பெருசாகக்கூடாதுங்கிறதுக்காக முந்தி போய் இந்த 127 பேரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இதுல இருந்து என்னன்னா, இந்த தொகுதிகளில் பேச்சுவார்த்தையோ சமரசமோ கிடையாது எங்க தொகுதின்னு அவர் சொல்லிட்டார். அப்ப மீதி உள்ள என்னென்ன தொகுதிகள் அவங்க கேட்கறாங்கன்னு, சென்னையில சில தொகுதிகள் பிஜேபி கேட்கறதாகவும், வட மாநிலங்களில் சில தொகுதிகளில் பாமக அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான் சொல்றாங்க. மத்த எல்லாத்தோடய செட்டில்டு. ஆனா அப்படியே நீங்க நேரா அதை விட்டுட்டு திமுக கூட்டணி ஜம்ப் பண்ணீங்கன்னா, நேற்று லிஸ்ட் வரும்னு சொன்ன வந்தாலும் வரலாம்னு சொன்னாங்க. இன்று லிஸ்ட் வருவாங்க. இன்று காலை 10:30 மணி நிலவரம் வரைக்கும் லிஸ்ட் வரவில்லை. அதுதான் உண்மை. அப்ப இனிமேல் தான் அதிமுகவோட லிஸ்ட் வரும், மொத்தமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கம் போல அண்ணன் சண்டை பிரசண்டங்க மாதிரி ஊர்ல ₹1 மதிப்பு இல்லைனாலும் முன்னால இருந்து அங்க காங்கிரஸ் ஒரு பிரச்சனை பண்ண முடியாது. பண்ணலைன்னா நம்ம காங்கிரஸ் என்ன இருக்கு? ஜோதிமணி எம்பி
அவங்களே கரூர்ல அவங்க டிஎம்கே போட்ட பிச்சைனால எம்பி ஆனவங்க தான். அதான் உண்மை. பிச்சைங்கிற வார்த்தையை தான் நீங்க கரெக்டா சொல்லணும். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பெருந்தலைவர், காங்கிரஸ்ல வேண்டப்படாத தொகுதியெல்லாம் தர்றாங்க நமக்கு, அதுக்கு நம்ம கட்சியில உள்ளவங்களே காரணம் சொல்லி அவங்க ஒரு புலம்பு ஒரு எக்ஸ்பதிவு போட்டு வேடசந்தூர்னு ஒரு தொகுதியில நாங்க வந்து பல வகை கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு அந்த தொகுதியை நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. தந்திருந்தாங்க நாங்க அறுவடை பண்ணி அறுத்து தள்ளி இருப்போம் அப்படின்றாங்க. நீங்க அறுத்து தள்ள லட்சம் இந்தியா முழுசும் பாக்குற மாதிரி, தமிழ்நாட்டுல கட்சி எங்க இருக்குன்னு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு. சரி, இது காங்கிரஸோட கும்பலர்கள். அந்த சீட்டு தரல, இந்த சீட்டு தரல, எந்த சீட்டு தந்தாலும் உங்களை தூக்கி துறக்க வேண்டிய பொறுப்பு டிஎம்கே தான். நீங்க வருத்தப்படுறீங்க. நீங்க தான் உங்கள்கிட்ட பைசாவும் தர மாட்டீங்க, வேலைக்கும் ஆட்கள் கிடையாது, எல்லாத்தையுமே கூட்டணி கட்சிகள் தான் செய்யணும். அப்படிப்பட்டவங்க கட்சிக்கு இந்த சீட்டு கொடுத்தானே அந்த சீட்டு கொடுத்தானே எங்க கொடுத்தாலும் தனியார்னா நீங்க கேவலமா தோக்கத்தான் போறீங்க. உங்களை ஜெயிக்க வைக்கின்ற பொறுப்பு வருத்தப்படாதீங்க, திமுக தான் இருக்கு. அது வருத்தப்பட்டு நீங்க போட்டுவீங்க, அவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இங்க அப்படி இருக்கு. திருமாவளவன் வந்து செட்டில் ஆயிட்டாரு, 8 சீட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதை நான் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன், கூட்டணி கட்சியின் தலைவரான ஸ்டாலின் தான் அனௌன்ஸ் பண்ணும், அதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கரெக்டான விஷயம் தான். அப்ப சிபிஎம்ல இருந்து ஒரு பெரிய ரசபாசம் இல்லை. மக்கள் நீதி மையத்துல அவங்க 4 சீட்லயும் நமக்கு தொகுதியில் நம்ம போட்டி போட்டிருக்கோம், அவங்க நிக்கிறேன்னு சொன்ன மாதிரியும், எங்க சின்னத்துல நிப்பேன்னு சொன்ன மாதிரியும், திமுக முடியாதுன்னு சொன்ன மாதிரியும், அப்புறம் 3 சீட்ல நீங்க நின்னாலும் பரவாயில்ல, ஒரு சின்னமாச்சும் ஒரு சீட்டாச்சும் எங்களுக்கு தாங்கன்னு கேட்ட மாதிரியும், அதுவும் முடியாதுன்னு சொன்னா அப்ப நாங்க நிக்கவே வருத்தத்தோட அவங்க போன மாதிரியும் ஒரு நியூஸ் வந்து. அப்படிதான் இருக்கும். எந்த அரசியல் கட்சியும் நான் தேர்தல் நிக்க மாட்டேன்னு சொல்லும் போது அதற்கு பின்னால், அதுவும் இப்படி நல்ல கூட்டணி இருக்குமோ நிக்க மாட்டேன்னு சொல்றது, அதுக்கு பின்னால் ஏதாச்சும் ஒரு காரணங்கள் இருக்கும். அப்ப இது எந்த அளவு கூட்டணியில் பிரதிபலிக்கும், கமலஹாசனோட பார்ட்டிசிபேஷன் எலக்ட்ரிக்ஸ் இந்த எலெக்ஷன் எந்த அளவு பாதிக்குங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் திமுக கூட்டணியோட நிலைமை. அப்ப திமுக கூட்டணி லிஸ்ட் இன்றைக்கு ஈவினிங் வருமா தெரியாது. யார் யாருக்கு அங்க என்னென்ன பிரச்சனை, எங்க இழுபறி, இவங்க எனக்கு அது வேணும், காங்கிரஸ் ஒரு பக்கம் கேட்குது, அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு பக்கம் கேட்கும் போது அந்த இழுபறிகளை அவர் கொஞ்சம் சமாளிச்சுட்டு தான் வரணும். கூடவே சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு சூப்பர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணார் ஸ்டாலின். இந்திய அரசியல் வரலாறில் முதல் முறையாக ஓட்டே இல்லாத தேமுதிக மாதிரி ஒரு கட்சி கூப்பிட்டு வாங்க 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 உள்ள வந்து சேருங்க, உங்களுக்கு நாங்க ராஜ்யசபா சீட்டும் தரோம், 10 எம்எல்ஏ சீட்டும் தர்றோம்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு உள்ள வச்சதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். அது இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம 25 சீட்டே காங்கிரஸ் ஜாஸ்தின்னு இருக்கும்போது உங்களுக்காக 3 சீட் தர வச்சுக்கங்க அப்படின்னு 28 சீட் கொடுத்தாரு பாருங்க. இந்த 2 இடத்துல ஸ்டாலினோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இன்றைக்கு வந்து அவர் கூட்டணியில் இந்த இழுபறிக்கு காரணம். வேற எதுவுமே கிடையாது. அவரோட தலைமை மேலேயும் உங்க கூட்டணி கட்சிகளுக்கு கோபம் கிடையாது, அவரோட பிஜேபி எதிர்ப்பு மேலேயும் உங்களுக்கு கோபம் கிடையாது, அவர் நிலைப்பாடுகள் மேலேயும் கோபம் கிடையாது. கோபம் என்னன்னா, மதிப்பே இல்லாத ரோட்ல போறவர் வாங்க வாங்க சார் உட்காரு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு 10,000 20,000 வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தேமுதிக கூப்பிட்டு வச்சு அந்த கட்சிக்கு 10 எம்எல்ஏ சீட்டு கொடுத்து இன்னைக்கு அந்த அம்மா எனக்கு அந்த சீட்டு வேணும், இந்த சீட்டு வேணும், இந்த சீட்டு வேணும், தனியா இருந்தாங்க. அந்த 10 ஓட்டு கூட அது கிடைக்காது. அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு தேமுதிகங்கிற கட்சிக்கு நான் ரெகக்னைஸ் பண்றேன்னு சொல்லி 10 சீட்டை கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்ததுதான் இந்த திமுக கூட்டணிக்குள்ள ஒரே குளறுபடிக்குள்ள ஒரே காரணம். காங்கிரஸ் கொடுத்தது கூட அது வேற விஷயம், அவங்க ஒரு கட்சியா அதை ஏத்துக்கிறாங்க. தேமுதிக 10 சீட்டு கொடுத்தா யாராலையும் ஜீர்ணிக்கும், ஏன் நம்மளாலே முடியல, அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கையால தான் இன்னைக்கு திமுக வந்து தேர்வுல நிக்குது. யார் இந்த ஐடியாவை கொடுத்தாங்க ஸ்டாலினுக்கு அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணும்னா, நேரா தஞ்சாவூர் கோயில்ல கவுண்டமணி சொன்ன மாதிரி கோயில்ல உட்கார்ந்துட்டு கல்வெட்டை வெட்டி வச்சுக்கிட்டு பக்கத்துல அவரும் உட்கார்ந்துடணும். ஏன்னா வருங்கால சந்ததியா இருக்கு இப்படி ஒரு புத்திசாலித்தனமான ஐடியாவை ஸ்டாலின் ஒருத்தர் கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அப்ப அந்த நபரை பத்தி கல்வெட்டுலதான் நம்ம படிக்கணும். அந்த அளவுக்கு ஹிஸ்டரியில ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு நபர் ஸ்டாலின் அட்வைஸ் பண்ணி தேமுதிக உள்ள சேருங்கன்னு சொன்ன நபர். அது யாருன்னு இப்ப எல்லாரும் பாயிண்ட் பண்றது ஏவா வேலுவை தான் பாயிண்ட் பண்றான். இருக்கலாம், அது என்ன பட்டுனால அவர் செஞ்சாரோ தெரியல, இருக்கலாம். இது இந்த 2 கூட்டணிகளோட நிலைமை. அண்ணன் இப்ப 3வது நம்ம போனோம்னா விஜய், அவர் வந்து பெரம்பூர்ல வந்து ஒரு இடத்துல வந்து மீட்டிங் போடுங்க. வழக்கம் போல ஒடுக்கமான இடம் தான் அவருக்கு இருக்கணும். ஏன்னா ஏதாச்சும் அவர் பண்ணணும் இல்லையா, அவருக்கு ஒடுக்கமான இடங்களை வந்து 3000 பேர் வரைக்கும் நான் கூட்டுவோம், 3000 பேர் கூட்டுவோம்னா போலீஸ் என்ன சொல்லி அந்த இடத்துல 3000 பேர் கூட்டுவதற்கு தகுதி இல்லைன்னு இருக்கு. உடனே நம்மளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அங்க ஏதாவது வேலைகள் நடந்துட்டு இருந்திருக்கு போல, எங்க பயந்து டிஎம்கே தோண்டி போட்டாங்க, பயந்து டிஎம்கே தோண்டி போட்டாங்க, நான் மீட்டிங் போட்டோன்னு பயந்து தோண்டிட்டாங்க. உங்க பாஷையில சொல்லணும்னா மிஸ்டர் விஜய் பாசு, முதல்ல வெளியில வாங்க பாசு, உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு நீங்க திருமுகத்தை காட்டுங்க பாசு. நீங்க போய் பனையூர்லயே போய் உட்காந்து உங்களை பார்த்து யாரு பயப்படுறோம்? ஒருத்தரை பார்த்து பயப்படுறதுக்கு முதல்ல ஒன்று பார்க்கணுமா இல்லையா? நீங்க தான் வெளியிலேயே வர மாட்டேங்கிறீங்களா பாசு? வெளியில வந்தா தான் உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கு. நீங்க இப்ப சாடி உட்காடுறீங்க, ஸ்டேட்மெண்ட் பணியூர்ல போய் உட்காந்துக்கிறீங்க, அப்படியே ஏசி ரூம்ல ஜம்முன்னு உட்காந்து திருப்பி வர்றீங்க. ஆனாலும் உலகத்திலேயே முதல் முறையா பொதுக்கூட்டத்துக்கு ஒரு ஏசி பஸ்ல வந்து இறங்கி மேடையில உட்காராம அந்த பஸ்லயே உட்காந்து பேசிட்டு போற ஒரு மாபெரும் அரசியல்வாதியை நான் பாக்குறேன்னா தமிழக அரசியல்ல அது நீங்க தான் பாஸ், வேற யாருமே கிடையாது பாஸ். உங்க தலைவர் உங்களோட பாஷையில சொல்லணும்னா நீங்க தான் பாஸ். அது பொதுக்கூட்ட மேடைக்குன்னு வந்தாங்கன்னா எல்லாரும் மேடையில டிக்னிட்டிஸோட உட்காந்துப்போம். அங்கேயும் எங்கெல்லாம் மீட்டிங்னா அந்த ஊருக்குலாம் மீட்டிங்ல போய் மேடை பின்னால இருக்கு, ஐயா முன்னால ஏசி பஸ்ல உட்காந்து அப்படி டபக்கு
மேல அங்க இருந்து பெஸ்ட் உள்ள போயிடுவார். ஏன்னா அவருக்கு மேடையில கூட உட்கார முடியாது. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்றைக்கு நாம தமிழக அரசியல் வரலாற்றையே நாங்க மாத்த போறோம்னு கிளம்புறவங்க. உங்களோட நிக்கவே முடியாதுங்கிற நினைக்கிற மனிதர்கள் தான் நம்ம தலைவர்கள் சொல்லிட்டு திரிகிறாங்க. நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. அடுத்து மிஸ்டர் செந்தமிழ் சீமான் நம்ம பார்ப்போம். அவர் செந்தமிழ் சீமான்ல பொறுத்து ஒரு விஷயம் சொல்ல முடியுங்க, அவர் என்னைக்குமே பரபரப்பு பஞ்சம் கொடுக்கவே மாட்டார். எதையாச்சும் ஒண்ணு பேசுவார், எப்படியாச்சும் பேசுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ஜெயிக்க போறது நம்ம எதுனாலும் பேசலாம். உதாரணத்துக்கு நான் எலெக்ஷன்ல என்ன வச்சுக்கேன், நாளைக்கு நான் எலெக்ஷன்ல நின்னோம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் 1.5 லட்ச ரூபா தர்றேன், எல்லா வீட்டுக்கும் ஏசி போடுறேன், எல்லா வீட்டுக்குள்ள மளிகை சாமான் ஒரு மாசத்துக்கு ஃப்ரீ, எல்லா வீட்டுக்குள்ள கரண்ட் பில் ஃப்ரீ, எல்லா வீட்டுக்குள்ள வாட்டர் பில் ஃப்ரீ நான் சொல்லலாம். ஏன், நான் தான் ஜெயிக்க போறது இல்லையே, எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன சொல்லலாம், இப்படி என்னெல்லாம் சொல்லலாங்கிற கிளம்ப கூட்டம் தான் தாவேக்காவும் சீமான் இன்றைக்கு இருக்காங்க. ஆனா சீமான ஒரு விஷயத்த பார்க்கணும், பொறுப்பற்ற இலவசம் தரமாட்டோம்டா, சரி அது அவரோட கான்செப்ட், அந்த கான்செப்ட் பேசி நிற்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா கஞ்சாவை மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாராம். யோ கொஞ்சமாச்சும் அறிவோட பேசுங்க. மருத்துவத்துக்கு பயன்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு இந்தியாவில கஞ்சா உபயோகிக்கிறான். ஆனா அது எல்லாம் தெருல இன்னைக்கு வருது, அதான பிரச்சனையே. அப்ப நீங்க இலவசமா மருத்துவத்துக்கு பயன்படுத்துற கொஞ்சோண்டு இருக்கிற கஞ்சாவே இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா அது நீங்க கஞ்சா விளைவிச்சுக்கோ, ஆனா மருத்துவத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்த எப்படி பாப்பீங்க? ஒரு வீடா பேசியமான கதவு தெரியும், ஹலோ சார் நீங்க இந்த வீட்டுல கஞ்சா பயன்படுத்துறீங்களா, மருத்துவத்துக்கு தான் பயன்படுத்துறீங்களா, காமியே பார்ப்போம். ரைட், பக்கத்து வீட்டுக்கு போ, கேளு, இப்படியே கேட்க போறீங்க? ஏங்க மூளைங்கிற ஒரு அரசியல்வாதிக்கு குறைஞ்சபட்சம் மூளை வேணுங்க. ஒரு விஷயத்த ரெகுலேட் பண்ண முடியலன்னா அதை நீ தான் தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் போதையில இருக்காங்கன்றீங்க. எதனால கஞ்சா போதையில விடுறான்? கஞ்சா கிடைக்கிறதுனால தானே கஞ்சா போதையில விடுறான். அறிவுங்கிறதே கிடையாதா? அதை நான் வளைக்கிறத லீகலைஸ் பண்ணிடுவேன், இஷ்டத்துக்கு விளைச்சுக்கோ, ஆனால் மருந்துக்கு தான் நீ பயன்படுத்தும். நீ மருந்துக்கு எப்படி பயன்படுத்துற நான் பார்ப்பேன். நான் மெட்ராஸ்ல உட்காந்து ஒவ்வொரு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். தமிழ்நாட்டில் உள்ள 8.5 கோடி மக்களையும் நான் கண்பத்தி பாம்பா பார்ப்பேன். ஒருத்தர் அப்படி கஞ்சா வேற இடத்துக்கு பயன்படுத்த அது கொத்தா புடிச்சிட்டு எப்படி பண்ண போறீங்க? முட்டாள்தனமா இல்லையா, கேவலமா இல்லையா? கொஞ்சம் மூளையோட யோசிச்சு பாருங்க. அடுத்து ஒண்ணு குடி தப்புன்னு சொல்லு, இல்ல தப்பு இல்லைன்னு சொல்லு, இல்ல நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லு. கல்லு நான் இறக்குவேன், இறக்குங்க. அது ஒரு 2 விதமான சர்ச்சை இருக்கு, இறக்கலாம்னு இருக்கு, இறக்கக்கூடாதுன்னு இருக்கு. தொழிலை பார்த்து இவங்களோட வருமானம் கூடும், சாதா ஆங்கில ஆலைகள் மூணும்னா நிச்சயம் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கல்லுக்கடை என்பது தமிழ்நாட்டில் ஒரு ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். கல்லுல ஆல்கஹால் கான்டென்ட் ரொம்ப 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 கம்மி. அப்ப கல்லு கொடை நடத்தியவர்கள் எனக்கு சொன்னது. நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அனுபவத்தை நான் சொல்ற புரிஞ்சுங்க. எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர், அவங்களோட அப்பாக்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் கல்லு கடை நடத்திருக்காங்க. அப்ப அந்த கல்லு கடை மொந்த கல்லு நீங்க குடிச்சாலும் உங்களுக்கு போதை ஏறாது. அப்புறம் குடியாரனுக்கு அது பத்தாது, அவன் என்ன பண்ணுவான், அவன் கடையில உட்காந்து கல்லு குடிச்சுக்கிட்டே இருப்பான், அப்போ அவனுக்கு போதை ஏறாது. அப்ப கல்லுங்கிற ஒரு லிமிடெட் ஃபைனைட் ஸ்டாக், அது வர முடியாது. என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல நடந்து உங்களுக்கு சொல்றேன், சோத்து கஞ்சி மிக்ஸ் பண்ணிடுப்பான், அதையும் குடிப்பானுங்க. அப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டு மாத்திரையை போடணும், வேற வழி என்ன? அவ்வளவு பேர் நீ செத்து போயிட்டாங்க இன்னைக்கு. இல்ல கல்லுக்கடை ஆப்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர், மாத்திரையை போடுவோம் குடிப்பான்றாங்க. இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. இது சாராயத்தோட கெடுதி. அப்போ போதையை விட்டு நீங்க விலக்கி கொண்டு போற மக்கள்னு சொல்லி திருப்பி போதைக்குள்ளதான் தள்ளுறீங்க. அதாவது இவர் சொல்ற எப்படின்னா, தொழிலதிபர்கள் ஒரு தப்பு பண்ணா அது தப்பு, அதே தப்ப விவசாயங்கிற பேர்ல கவர்மெண்ட் நானும் பண்ணா சரியா? அதுவும் தப்பு தானே. எங்க கடைசியா போதை மாத்திரைகள் தான் உள்ள போகும். கல்லுங்கிற புரிஞ்சுக்க, கல்லுக்கடைகள் உபயோகித்ததுதான் போதை மாத்திரைகள். அந்த போதை மாத்திரை மிக்ஸ் பண்ணப்பதான் அவனுக்கு போதை வரும், அப்பதான் குடிப்பான். ரைட்டு, கல் எவ்வளவு இறக்குவீங்க? இவ்வளவுதான் இறக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. நம்மால் குடிக்கிற எல்லாம் குடிச்சாலும் அது தாங்காது. அப்ப குடி தப்புன்னா போதை இந்த அதுக்கு ஒரு சூப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பாருங்க. கல்லுன்னு சொல்ல விட மாட்டேன், தென்னங்கல்லு பனங்கள், ஈச்சம்பால், தென்னம்பால், பனம்பால் அப்படின்னு சொல்லுவேன். எப்படி நீங்க உங்க பேரை சீமான்னு மாத்திரம் எல்லாம் மாறி போச்சு, அதே மாதிரியா? என்னத்த பேரை மாத்திரம் நீ பழைய ஆள் தானையா? அது என்னையா பேர் மாத்திர எல்லாரும் சீமான் நிதி அப்படின்னு பணக்காரன் பேரே வச்சுக்கிறீங்க, சாமானியன் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பேர் வைங்க, அதுல சீமான். உனக்கே பணம் சம்பா, நீங்க இந்த பேரை வச்சே நீங்க இந்த அரசியல் வர்றவங்க எல்லாம் உங்க பேரை வச்சு நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்கிறத காமிச்சு கொடுத்துறீங்க. நீங்க சீமானாவனுங்க, நீங்க அரசியலுக்கு மக்களை போதைக்கு அடிமையாக்கிறாதீங்க. ஏன்னா நீங்க உங்க கட்சியை வச்சு கட்சி துண்டர்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, உங்க ஆட்கள் பேசுற பேச்சு பார்க்கும்போது அவங்களே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாங்க போது உங்களோட தரம் அதுல தெரியுது. அப்போ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. போதைங்கிற ஒரு விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணணும் அவ்வளவுக்கு. நாளைக்கு நீங்க போதை ஒண்ணு போதை ஒழிப்புன்னு சொல்லுங்க, கம்ப்ளீட்டா ப்ரோஹிபிஷன், மது விலக்கு அப்படின்னு கொண்டு வாங்க. இல்லைன்னா மதுவனா இந்த மாதிரி இருக்கிற இங்கிலீஷ் லிக்விட் இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணுவேன், கல்லையும் உள்ள கொண்டு வருவேன் நீங்க சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவா கல்லு கொண்டுறதுங்கிறது ஒரு ஃபெயிலியரான திட்டம், அது நடக்காத ஒரு திட்டம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கு உள்ள தமிழகத்தோட கள நிலவரம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கல்லு கொண்டு வரது யாரும் இருக்கவில்லை, ஆனா கல்லு கொண்டு வந்த இவென்ச்சுவலி கடைசியா என்ன ஆகும் அப்படின்னா அதுல போதை மாத்திரைகள் தான் கலக்கப்படும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கும் நிறைய இடங்கள் தவறா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம கல் இறக்குறாங்க, நடக்கத்தான் செய்யுது.
அது கன்சம்ஷன் குறைய இருக்கிறதுனால தாக்கு பிடிக்குது. எல்லாரும் கல்லு குடிச்சுக்க பண்ணா கல்லு சந்தைக்கு வராது. சந்தைக்கு வர்றது என்ன வரும்னா கல்லோட சேர்ந்து போதை மாத்திரையும் வரும், கிடைக்கலன்னா சோத்து கஞ்சி கூட மிக்ஸ் ஆகி வரும். நீங்க ஒன்னும் கிழிக்க முடியாது. அதுதான் உதர்சனமான உண்மை. விவசாயியோட வாழ்க்கையை மேம்படுத்தினா கண்டிப்பா பனைப்பொருளை இன்னும் மேல கொண்டு வாங்க. சர்க்கரை, பனை வெல்லம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. பதநீர்னு ஒண்ணு இருக்கு. பதநீர் சுண்ணாம்பு தேய்ச்சா பதநீர், சுண்ணாம்பு தேய்க்கலான கல்ல, சுண்ணாம்பு தேய்ச்ச பதநீரை கொண்டு வாங்க. இப்படி நீங்க நிறைய பண்ணலாம். அதுக்காக நீங்க கல்லதான் கொண்டு வந்து விவசாயிகள் மேம்படுத்துங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அரசியல் தலைவர்களோட பார்வையை நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டும். எதை கொண்டு வர்றாங்க, அவங்களோட திட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் நீங்க ஓட்டு போடணும். ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா நிச்சயமா ஊழல்ங்கிறது எல்லாமே ஊழல் பெருசாலி தாங்க. இவனை கொண்டு வந்தா போயிடும், அவன் போயிடும் கிடையாதுங்க. அவர்கள் திட்டம் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நீங்க வாக்களிக்கணும். அதான் நிதர்சனமான உண்மை. இப்ப இந்த 4 கூட்டணி கட்சிகளையும் நடந்த இந்த விஷயங்கிறத நம்ம சொல்றது இதுதான். அப்ப இன்றைக்கு நிலைமையில அதிமுக கூட்டணி தன்னோட 150 பேருக்குள்ள லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருச்சு. கிட்டத்தட்ட சின்ன சின்ன கட்சிகள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு தேக்க நிலை இருக்கின்றது. இன்றைக்காச்சும் அவங்க லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாதான் ஒரு நல்ல ஆப்டிக்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா அதிமுக பெர்ஃபெக்டா இருக்கு, இவங்க கூட்டணி ஏதோ சலசலப்போங்கிற ஒரு எண்ணம் வரும். அது அந்த கூட்டணிக்கு நல்லது இல்லைங்கிற நிதர்சனமான உண்மை. அப்ப ராமதாஸ் ஐயாக்கு அந்த சின்னம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ராமதாஸ் ஐயாவும் சசிகலா யாரும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு 50க்கு மேற்பட்ட தொகுதியில் அவர் நிற்பாரு. அவர் குறிக்கோள் தன்னுடைய பையன் அன்புமணி ராமதாஸை தோற்கடிக்க வைக்க வேண்டுங்கிறது தான் இருக்கும். அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி. இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம். மீண்டும் சந்திப்போம்.